அப்ப அவர் அந்த மாதிரி வரணும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நடிச்சு இன்னொரு அரசியல் கூட சேர்ந்து வந்து கையில பவர் கிடைச்சதும் அடிச்சு தூக்குங்களேன். சீமான் சார் வின் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் தமிழ் தேசியவாதி, பேசுற அரசியல். அவரோட இது வந்து 10 to 15% வரும்னு பார்த்தா 4% வந்துருச்சு. அதெல்லாம் கொள்கைக்காக இருக்கிற விஷயம். அவரெல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஏறுமே தவிர இந்த கொள்கைகளுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் சீமான் சார் மேல ரொம்ப கஷ்டமா இருக்கும். கோபமா ஒரு டைம். ஆனா உலக அரசியல் நீ சொல்லி கொடுத்துதான் நாங்க படிக்க ஆரம்பிச்சோம். அவர் ஒரு இன்டர்வியூல ஒரு 8 years back 10 years back சொல்லியிருப்பார். உலக அரசியல் என்ன தம்பி, இந்த சிம்பிள் ரஜினி சார் அரசியலுக்கு வர அப்படின்னு இந்த சிம்பிள் காமிச்சிருந்தாங்கல்ல, அந்த சிம்பிள் பேஸ் பண்ணி பாலிமர் நியூஸ் சேனல்ல பேசியிருப்பாரு. இப்ப கூட கூகுள்ல போட்டு பார்த்தா தெரியும். உலக அரசியல் என்ன தம்பி, பொருளாதாரம் என்ன. அப்பதான் அந்த புக்கை நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஜான் பர்கின்ஸ்னு பொருளாதார அடியாளன் வாக்குமூலம் அப்படின்றது இங்கிலீஷ்ல போய் எடுத்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஹிட்மேன் என்ற ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அவர் சொல்லி தான் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். இவங்களெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் ஆக்கி விட்டாரோன்னு எங்களுக்கே தோணும். ஏன்னா இவ்வளவு உலக அரசியல் பண்ற நீங்க, உங்களுக்கு ஏன்னா உள்ளூர் அரசியல் புரிய மாட்டேங்குது அப்படின்னு தோணும். ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சோலோவா இருந்து ஜெயிக்கிறது கஷ்டம்னு. ஏன்னா அவரு எதிர்க்கிறது கார்பரேட்ஸ். ஓ தண்ணி இலவசமா கொடுக்குறேன்ட்டீங்க, கென்யா கம்பெனிக்கார விட்டுருவானா, பிஸ்லரி கம்பெனிக்கார விட்டுருவானா, இவ்வளவு வருஷமா மார்க்கெட்ல இருக்காங்க. எஜுகேஷன் ஃப்ரீயா தரேன்ட்டீங்க, எத்தனை இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, அவன் விட்டுருவானா உங்களை? எத்தனை கோடி கணக்கில் முதலீடு போட்டிருப்பான் காலேஜ்ல இருந்து. இது ஹாஸ்பிட்டல்ஸ் விட்டுருவாங்களா? ஃப்ரீயா எல்லாருக்கும் மருத்துவம்னு சொல்லிட்டீங்க, விட்டுருவாங்களா? அது சுத்தி பெரிய பிசினஸ். பொதுவாக இந்த 3 விஷயத்திலேயே அவரை வளர்ந்து விட மாட்டாங்க. இந்த அரசியல் ஏன் புரியல அவருக்கு? உலக அரசியல் பேசுறாரு, அவரு எங்களுக்கு எல்லாத்தையும் ஐடியா சொன்னாரு. அப்ப அவர் அந்த மாதிரி வரணும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நடிச்சு இன்னொரு அரசியல் கூட சேர்ந்து வந்து கையில பவர் கிடைச்சதும் அடிச்சு தூக்குங்களேன்.